நம்மளால் வட்டியை கூட அந்த டைமில் கட்ட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதோட அசலை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வச்சுருங்கன்னா அதை 1,10,000 அந்த அசல் தொகையை வச்சுட்டு அந்த இதை வந்து கூடுதலாக 1 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறையில் தான் ரிசர்வ் வங்கி இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக கொண்டு வந்திருக்க முறைப்படி வந்து நம்ம வந்து 1 வருஷம் அந்த டேம் முடியும் போது ஒட்டுமொத்தமான பணத்தையும் செலுத்தி அந்த நகையை திருப்பி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 சவரன் நகையை வந்து நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வங்கியில் கொண்டு போய் அடமானம் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான 1 வருடம் அடுத்த வருஷம் முடியுது அப்படின்னா நம்ம அந்த முடிகிற நாளில் கட்டாயம் அந்த 2 லட்ச ரூபாயும் செலுத்தணும், அந்த 1 வருஷத்துக்கான அந்த 2 லட்சம் ரூபாய்க்கான வட்டியும் செலுத்தணும். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 ரூபா வரும். மொத்தமாக அந்த 2,20,000 ரூபாயும் ஒரே நாளில் செலுத்தி அந்த நகையை நம்ம மீட்டு எடுத்து மறுநாளில் நீங்கள் வந்து ரினிவல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மொத்தமாக ஒரே நாளில் 2,20,000 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகும் அப்படிங்கிறதான் சாமானிய ஏழை எளிய மக்களோட கோரிக்கையாக இருக்குது.